எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பலாப்பழம் பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இல்ல சக்க பாயாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நாம அந்த பலாப்பழத்தை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி நாம வந்து வெல்லம் சேர்த்து இந்த பாயாசம் பண்ண போறோம். இங்கே நான் வந்து 10லேருந்து ஒரு 12 சுளைகள் எடுத்துக்கிறேங்க. அதில் உள்ளக்க இருக்க அந்த கொட்டையை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. தேங்காய் பால் 2 கப்புக்கு கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. இங்கே 1/4 கப்புக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், சீனி சேர்த்துக்கலாம். இங்கே 2 ஏலக்காயை 1 டீஸ்பூன் சீனியோடு அரைச்சி வச்சுருக்கேன், ப்ரௌன் சுகரோட. கையளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் இங்கே நான் ட்ரைட் கிரான்பெரி சேர்க்குறேன். கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். வெல்லத்தை பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் 1/2 கப்புக்கு தண்ணி சேருங்க. அந்த கட்டிகள்லாம் நல்லா கரையிற வரைக்கும் தண்ணி கொதிக்கணும். எதுக்குன்னா இந்த வெல்லத்தில் இருக்க கல் மண் எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம், ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தான் வெல்லத்தை ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜாக் ஃப்ரூட்டில் இந்த பலாப்பழத்துலேயே ஆட் பண்ணலாம். ஆனால் அதில் இருக்க மண்ணுக்கெல்லாம் நம்ம பாயசம் சாப்பிடும்போது வாயில் அடிப்படும். அதுக்கு தான் இப்போ அதை ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் நான் இங்கே வந்து ட்ரைட் கிரான்பெரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இங்கே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே நான் பட்டரில் ரோஸ்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நீங்கள் நெய்லேயும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பட்டர்னால அதை நுரைச்சிட்டு வருது. இந்த தேங்காய் லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு அதை எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸோ இல்லை வால்நட்டோ அதையும் ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் கிரான்பெரி ரெடி ஆயிடுச்சா? இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து பாயசம் கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முதல்ல நான் வந்து இந்த வெல்லம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்க்கலாம். இல்லை இன்னொரு முறை இருக்குது, என்னென்னா பலாப்பழத்தை அரைச்சிட்டு நீங்கள் வெல்லத்தோடு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது நீங்கள் கிளற முடியாது, மேலே தெரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை 2 சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், ஏன்னா இந்த வந்து வெல்லம் அப்படியே நல்லா இறுகி முட்டாய் மாதிரி வந்துடும். கொஞ்சம் மீடியம் ஹைலே வச்சு, மீடியமான ஹீட்லேயே வச்சு நீங்கள் அதை வந்து பலாப்பழத்தை வதக்குங்க. ஏன்னா பலாப்பழம் வந்து குக் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும், ரொம்ப சீக்கிரத்துலேயே குக் ஆகிடும். அதாவது மெதுவாக தான் குக் ஆகணும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு அந்த பலாப்பழ சுளைகள் துண்டுகள் ஒவ்வொன்றும் அந்த வெல்லத்தில் நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த தேங்காய் குட்டி குட்டி பீசஸ் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நெய் அந்த பட்டர் நான் கொஞ்சம் இருந்துச்சு, அதான் இதில் சேர்த்துக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், அது வந்து நல்லா குக் ஆகிட்டு வருது, நல்லா சுருண்டுட்டு வருது. அந்த வெல்லத்தோடு அந்த பலாசுளைகள் நல்லா சேர்ந்துட்டு வருது. இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பலாப்பழத்துலேயும் இனிப்பு உண்டு, வெல்லத்துலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் இதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், கெட்டியான பால் 2 கப்புக்கு அதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் அடுப்பை நல்லாவே குறைச்சிடணும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே இதில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காயை சேர்த்துக்கேன். ஏலக்காயை தனியாக மிக்சியில் போட்டு அரைப்படாது, அதனால் 1 டீஸ்பூன் சீனி போட்டு அரைச்சிக்குங்க. ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த ட்ரை ஃப்ரூட், அதையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. லைட்டாக கொதி வந்தால் உங்களுக்கு போதும். லைட்டாக நுரைச்சிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக. இதுவே பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு அருமையான பலாப்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான பண்டிகை நாள்களையும் வீட்டில் வைக்கலாம். வீட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு பிறந்த நாளோ கல்யாண நாளோ இல்லை எந்த விதமான பண்டிகைக்கு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம பருப்புலாம் சேர்க்காமல் பண்ணியிருக்கோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.